நெக்ஸ்ட் நம்ம சோர்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜினா என்ன அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷனை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் சோர்சஸை பற்றின டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ சோர்சஸ் அப்படின்னாலே எந்த மாதிரி இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி நேச்சுரலி ரெப்ளனிஷ்ட் அப்படிங்கிற இந்த டேர்ம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆஸ் பர் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் சப்ஜெக்ட். ரெப்ளனிஷ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்கே இருந்தாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு ரெப்ளனிஷ்ட் அப்படின்னா அந்த மூவியில் இருக்கக்கூடிய அந்த பாட் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கட்டும். காலி ஆகாமல் எப்போவுமே நிறைஞ்ச மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுதான் வந்துட்டு ரெப்ளனிஷ்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ கண்டினியூஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த சோர்சஸ் வந்துட்டு நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷனுடைய இம்பேக்டையும் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சோர்சஸ்க்கு வந்துட்டு என்னென்ன மேஜராக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், பயோமாஸ், ஜியோதர்மல் அண்ட் ஓஷன் எனர்ஜி. ஸோ அந்த சோர்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி அப்படின்னாலே இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் சன்லைட். ஸோ இந்த சன் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கக்கூடிய சோர்ஸ் ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ். ஸோ இந்த சோலார் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கலாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ். அண்ட் இதே சோலார் எனர்ஜியை இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு தெர்மல் எனர்ஜி யூஸிங் சோலார் கலெக்டர்ஸ். ஸோ என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சோலார் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். வாட்டர் ஹீட்டிங்லேருந்து, குக்கர்ஸ்லேருந்து, ட்ரையர்ஸ்லேருந்து, பவர் ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் க்ளீன் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ, அன்லிமிட்டடாக இருக்கும் சோர்ஸ். ஏன்னா சன்லைட்டுடைய நம்ம சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு லிமிட்டேஷனே நமக்கு கிடையாது. அண்ட் மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாகவே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சன்லைட் அப்படிங்கும்போது நமக்கு டே டைமில் மட்டும்தான் இருக்கும், நைட் டைமில் இருக்காது. அண்ட் இனிஷியலாக நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து இன்கேஸ் டே டைமாக இருந்துச்சுனாலுமே சம்மர் கண்டிஷனில் ஓகே, பட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ரெய்னி ஆர் வின்டர் சீசன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஃபிஷியன்சி வந்துட்டு அந்த வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் சோலார் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் அப்படின்னாலே நமக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது? பை மூவிங் ஏர். அதுதான் விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விண்ட் டர்பைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா விண்ட் டர்பைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபேன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த விண்ட் டர்பைன்ஸை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த விண்ட் டர்பைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா காற்று வேகமாக இப்படி மூவ் ஆக அங்கே இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜியை வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ விண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு அன்ஈவன் ஹீட்டிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் பை த சன். ஸோ எதனால் நமக்கு இந்த விண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் விண்ட் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம பார்த்தோம் கைனட்டிக் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு. ஸோ விச் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இங்கே நமக்கு பாசிபிள். ஃபார் வாட்டர் பம்பிங், பேட்ரி சார்ஜிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ க்ளீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபியூவல் காஸ்ட் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம இங்கே எந்த விதமான ஃபியூவலுமே யூஸ் பண்ணல. ரெனியூவபிளாக இருக்கும், சிஸ்டமெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா விண்டோடைய ஸ்பீடு எப்போவுமே நமக்கு ஒரே மாதிரி வேகமாகவோ கம்மியாகவோ இருக்காது, வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் நாய்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அந்த விண்ட்மில்லாம் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற லேண்ட் ஏரியா வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் விண்ட் எனர்ஜி பற்றின டீட்டெயில். நெக்ஸ்ட் இஸ் ஹைட்ரோ பவர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சன் பார்த்தோம், செகண்ட் இஸ் விண்ட், தேர்ட் இஸ் வாட்டர். ஹைட்ரோ பவர் அப்படின்னாலே எலக்ட்ரிசிட்டி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். எந்த சோர்ஸ் மூலமாக அப்படின்னா பை ஃப்ளோயிங் வாட்டர் ஆர் ஃபாலிங் வாட்டர். அதாவது இப்போ டேமில் வந்து நமக்கு வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்டோர் ஆகி நார்மலாக இப்படி இருக்கும்போது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் பை யூஸிங் டர்பைன்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது யூஸிங் ஜென்ரேட்டர். ஸோ பவர் பிளான்ட்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்கும்போது இந்த கன்வர்ஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், இரிகேஷன் சப்போர்ட், ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் இஸ் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ரிலையபிள் சோர்ஸ் அண்ட் லாங் ஆப்ரேட்டிவ் லைஃப். ஆனால் டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும், ஈகோ சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் நமக்கு வந்துட்டு மெயினாக லார்ஜ் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனே வந்துட்டு பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் இஸ் பயோமாஸ் எனர்ஜி விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பயோமாஸுக்கான சோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இட் கேன் பி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், வுட் ஆர் மியூனிசிபல் வேஸ்ட். ஸோ பயோமாஸை வந்துட்டு பயோ கேஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், பயோ ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு ஹீட் எனர்ஜியாக எலக்ட்ரிசிட்டியாக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேஸ்ட்டையே யூஸ் பண்ணுறதுனால வேஸ்ட் யூட்டிலைசேஷன் இங்கே நம்மளால் பண்ண முடியுது, பொல்யூஷன் நமக்கு கம்மியாகுது, அண்ட் இட் இஸ் அ ரெனியூவபிள் சோர்ஸ். ஏன்னா காலியே ஆகாது, எப்படியுமே வேஸ்ட் நமக்கு இருந்த மேனிக்கே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ ரெனியூவபிள் சோர்ஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை நமக்கு பேர்ன் பண்ணும்போது ஸ்மோக் வந்து எமிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இட் ரெக்வயர்ஸ் கண்டினியூஸ் பயோமாஸ் சப்ளை. ஏன்னா நமக்கு அந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸாக இந்த சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இஸ் ஜியோதர்மல் எனர்ஜி விச் இஸ் எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் ஹீட் இன்சைட் தி எர்த். ஸோ ஹாட் வாட்டர் அண்ட் ஸ்டீம், அதாவது அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயர்ஸில் இருந்து நம்ம எடுத்து தட் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் தி டர்பைன்ஸ். ஸோ அது மூலமாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் ஜென்ரேட்டர் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், ஸ்பேஸ் ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக பவர் ஜென்ரேஷன் இங்கே பாசிபிள், பொல்யூஷன் கம்மி, ரிலையபிள் சோர்ஸாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜியாகிரபிக்கல் அவைலபிலிட்டி வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்கும், ட்ரில்லிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இங்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஓஷன் எனர்ஜி. ஸோ ஓஷன் எனர்ஜியை நம்ம சோர்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் டைட், வேவ் அண்ட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி என்றால். ஸோ அப்படி எந்த சோர்ஸை நம்ம எடுத்திருக்கோமோ அந்த சோர்ஸை பொறுத்து இட் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி அண்ட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், OTEC. ஸோ பேசிக்காக ஓஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் ஓஷன்ஸ். ஸோ டைடல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அலை வந்து மேலே இறங்கி கீழே இப்படி வந்து இறங்கும். ஸோ அப்படி அலை வந்து ரைஸ் ஆகும்போது ஒரு எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும், அண்ட் அதுவே ஃபால் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ரைஸ் அண்ட் ஃபாலை பேஸ் பண்ணி we can obtain the energy. நெக்ஸ்ட்டு வேவ் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் தி சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆஃப் ஓஷன்ஸ், அதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் OTEC. ஸோ அந்த அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் எனர்ஜி ஜென்ரேட்டட் யூஸிங் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் டீப் ஓஷன் வாட்டர். அதாவது இப்போ நம்ம சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே வந்து ஆழ்கடலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே வந்து வாட்டர் ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண முடியணும். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டெஃபினெட்லி ரெனியூவபிள் சோர்ஸ். எனர்ஜி பொட்டென்ஷியல் நமக்கு இங்கே அதிகமாக இருக்குது அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது நம்ம வந்துட்டு ஓஷன் வைஸ் பேசுகிறதுனால கண்டிப்பாக டெக்னாலஜி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நமக்கு இருக்கும். லிமிட்டட் சூட்டபிள் லொக்கேஷன்ஸ், ஏன்னா ஓஷன் அப்படிங்கும்போது அங்கே எங்கே இருக்கோ அதை தான் நம்ம வந்து தேடி போக வேண்டியது இருக்கும். அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோலார் எனர்ஜி, அதாவது ஒவ்வொரு எனர்ஜிக்கு அதோடைய சோர்ஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன. சோலார் எனர்ஜிக்கு சோர்ஸஸ் சன்லைட், விண்ட் எனர்ஜிக்கு மூவிங் ஏர், அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஜென்ரேஷன். ஹைட்ரோ பவருக்கு இட் இஸ் ஃப்ளோயிங் வாட்டர், பயோமாஸ் எனர்ஜிக்கு ஆர்கானிக் வேஸ்ட், ஜியோதர்மலுக்கு இட்ஸ் எர்த்ஸ் இன்டர்னல் ஹீட், ஓஷன் எனர்ஜிக்கு டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ். ஸோ பேசிக்காக இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக நமக்கு இருக்கும், கான்ஸ்டன்ட் சப்ளை நமக்கு கிடைக்கும், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபாசில் ஃபியூவலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதையும் வந்துட்டு நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ ரூரல் ஏரியாஸ்க்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் வந்து ஹையாக இருக்குது, கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஏன்னா இப்போ சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் இருக்கும், நைட் இருக்காது. அண்ட் விண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் டிபெண்டன்சிஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. அண்ட் எனர்ஜி நம்ம ஜென்ரேட் பண்ணதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இன்கேஸ் நமக்கு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணது போக நம்மளால் இன்னும் ஜாஸ்தியாக பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் தேவை. அண்ட் இன்டர்மிட்டன்ட் பவர் ஜென்ரேஷன். ஸோ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதை பற்றின சம்மரியும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம சோர்ஸஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம், ஃபீச்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.